நீங்கள் ஒளி. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆனா என்ன ஒளி? உங்களுக்குள்ள அவருடைய ஒளி இருக்கு. அவருடைய ஒளி உங்களுக்கு இல்லாட்டி, அவருடைய வெளிச்சம் உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்க முடியாது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி எனக்குள் இருக்கிறபடியால், எனக்குள் இருக்கிற ஒளிக்குள் தான், எனக்குள் இருக்கிற இயேசுவின் வெளிச்சத்துக்குள் தான் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இன்னும் தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். ஏசாயாவில் தீர்க்கதரிசி சொல்கிற தீர்க்க தரிசனம், இருளில் உள்ள ஜனங்கள் என்ன வெளிச்சத்தை பார்த்தாங்க? உங்களுக்குள்ள இருக்கு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்துங்க. இப்ப நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. இயேசுவின் ஒளி எங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்குள்ள என்ன ஒளி இருக்கு? மரணத்தை அகற்றுகிற ஒளி, இருளை அகற்றுகிற ஒளி, விளைவினத்தை அகற்றுகிற ஒளி, சாபத்தை அகற்றுகிற ஒளி, வறுமை தரித்திரத்தை அகற்றுகிற ஒளி, ரிலிஜனை அகற்றுகிற ஒளி, குறைவை அகற்றுகிற ஒளி உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த ஒளி இருக்குமானால் எனக்கு வறுமை உண்டா? சொல்லுங்களேன். எனக்கு கடன் உண்டா? எனக்கு வியாதி உண்டா? எனக்கு பலவீனம் உண்டா? எனக்கு ஆஸ்துவா உண்டா? எனக்கு டியூமர் உண்டா? எனக்கு கேன்சர் உண்டா? எனக்கு பயம் உண்டா? இருமனம் உண்டா? உள்ள ஒளி இருக்க. இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ரெவலேஷன் உங்கள் ஆவியில அப்படியே கலந்தா, இனிமே நீங்க தான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அப்ப தீர்க்க தரிசனத்துக்குள்ள அவர் இருந்த போது அந்த ஒளி வெளிப்பட்டது. இனிமே மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு ஒளி உங்கள் ஆவியிலிருந்து அது மக்களுக்கு உதிக்கணும்.